கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரியப்படுத்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் கடந்த நாளில் எப்படி உங்களை வழிநடத்தினார்? சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் என் வாழ்க்கையிலே நடந்தது என்று நன்றி செலுத்தக்கூடிய நேரங்களாக, காலங்களாக, சமயங்களாக கர்த்தர் மாற்றினாரா? அப்படி தாமதமாகிவிட்டாலும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் தாமதிக்கிறது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரணமாக இருக்கும் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை இருதயத்தின் யோசனைகளை நிறைவேற பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துவார். கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை நாம் இந்நாளிலே தியானிப்போம். கர்த்தர் நமக்காக என்ன கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். தானியேல் புஸ்தகத்தில் இப்படியாய் சொல்லியுள்ளது: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு வியப்பான வசனம், ஒரு ஆச்சரியத்திற்குரிய வசனமாக இது காணப்படும். வேத பகுதியிலே பார்க்கும் பொழுது தானியேல் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனத்திலே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 தேவனை துதிக்கிற, தேவன் மேல் பக்தி வைராக்கியம் கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். ராஜா ஒரு பொற்சிலையை நிறுத்தி வைக்கிறார். அந்த சிலையை வணங்கு, இல்லை என்றால் தண்டிக்கப்படுவீர்கள் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டது அந்த நாட்டிலே. ஆனால் இவர்களோ, நேபுகாத்நேச்சரே, உமக்கு தெரிந்திருக்க கடவது, நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம். எங்களை உருவாக்கின, எங்களை படைத்த, இம்மட்டும் காத்து வந்த தேவனைத்தான் நாங்கள் துதிப்போம் என்று தைரியமாய் ராஜாவினிடத்தில் பேசுகிறார்கள். அந்த ராஜாவுக்கு மிகவும் கோபம் வருகிறது. அந்த கோபத்தின் நிமித்தமாக ராஜா சூளை அனலை 7 மடங்கு அதிகமாக்கி அதை எரியவிட்டு, எந்த மனிதர்களை கொண்டு போய் அந்த சூளையின் நடுவே போட்டுவிடுங்கள் என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அதற்கும் கூட அவர்கள் பயப்படவில்லை. எங்களை நீ அக்கினி ஜுவாலையில் போட்டாலும் கூட நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம். நாங்கள் துதிக்கிற தேவன் இந்த சூளையிலே, இந்த அக்கினியின் மத்தியிலே எங்களை விடுவிக்காமல் போனாலும் கூட பரவாயில்லை என்று தைரியமாய் ராஜாவினிடத்திலே தேவ பக்தியை குறித்து பேசுகிறார்கள். சூளையிலும் இவர்களை போட்டாச்சு. போட்ட உடனே பரிசுத்த ஆவியாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட அக்கினியிலே உலாவுகிறார். நெருப்பிலே அவர்களோடு கூட உலாவுகிறார். அவர்களுடைய முடி கூட கருகி போகவில்லை. பாதரட்சைகளும், அவர்கள் போட்டிருந்த செருப்பும், அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளும் ஒரு தீ மணமும் வராமல், ஒரு தண்ணீர் மேல ஒரு நிலத்தின் மேல நடக்கிறத போல அவர்கள் அந்த இடத்திலே அக்கினி மத்தியிலே நடக்கிறார்கள். எத்தனை அதிசயம், எத்தனை ஆச்சரியம்! அவர்கள் வணங்கின தேவனைத்தான் நாம் இன்று வணங்கிக் கொண்டு வருகிறோம். அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய காரியங்களை சந்திக்க மாட்டாரா? சோர்ந்து போகாதிருங்கள். நாம் எதிர்பார்க்கிறதான ஆசீர்வாதம் தள்ளி போகிறதே, நாம் விரும்புகிறதான காரியங்கள் நடைபெறவில்லையே
என்று திகில் அடையாதிருங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் கண்காணிக்கிறார். அவர் உங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கவே தாமதிக்கிறார். ஆண்டவரே, எங்களை எந்த சூழ்நிலையில் தள்ளினாலும் உம்மை விட்டு நாங்கள் விலகிட மாட்டோம் என்ற தைரியத்தோடு, விசுவாசத்தின் நம்பிக்கையோடு இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களைப் போல நாம் கர்த்தர் மேலே மன உறுதியாயிருந்து நம்முடைய வாழ்க்கையை கடந்து வருவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்ற விசுவாசம் நமக்குள் இருந்தால் எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். ஆமேன். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும்.